நம்ம இன்னைக்கு வேலவன் கேட்டரிங்ல நம்ம செஞ்சு கொஞ்சம் நகரங்க தட்டு வருது. சாப்பிட விட மாட்டீங்களே நீங்க. நல்லா செஞ்சு கொடுத்துருக்கீங்க, சூடா சாப்பிட்டு இருக்கேன். அது வந்து நடுவில் வந்து இது மாதிரி டிஸ்டர்ப் பண்ணா சாப்பிட்டு போங்க. சாப்பிட கூட நான் நம்பர் கொடுத்துருக்கேன். இல்ல கொடுத்துருக்கு, வேலையை முடிச்சிடலாம். வணக்கம், நான் தான் உங்க ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா மதுரையில இருக்கோம். இன்றைக்கி நம்ம வேலவன் கேட்டரிங்கில் என்ன டிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபெமிலியரான மதுரை ஃபேமஸான ஐர மீன் குழம்பு பண்ண போகிறோம். ஸோ மதுரைனாலே நிறைய ஃபெமிலியரான ஃபுட்ஸ் நிறையா இருக்குது. அதில் மீன் குழம்பு கேட்கவே வேணாம். ஸோ மீன் குழம்புல நிறைய வகைகள் இருக்குது. நெய் மீன், விரால் மீன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் அதெல்லாம் விட ஒரு படி மேலே எப்படின்னா எப்போவே வந்து ஐர மீன் குழம்பு தான். நல்லா மீன் குழம்பு. இந்த மீன் குழம்புலாம் சுடு சுட ஊற்றி சாப்பிடணும். இந்த மீன் குழம்போட வாசம் மதுரை ஃபுல்லாக வீசும். அந்த மாதிரி நல்ல மனமாக இருக்குது. ஸோ இந்த குழம்புக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்டைல் இருக்கு. ஸோ வாங்க இந்த ஐர மீன் குழம்பு பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதே டைமில் இப்போ நான் எங்கே வந்துருக்கேன்னா மார்க்கெட் ரோட்ல தான் இருக்கேன். நம்ம சரவணன் சார் அங்கே இருக்காரு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வெல்கம் டு அவர் நெல்பேட்டை. தேங்க்யூ. நெல்பேட்டை மதுரையில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் பரபரப்பான இடம் சார். எப்பயும் பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த ஏரியா. பார்க்கும்போது தெரியுது சார். ஆனால் மக்கள் போயிட்டு வந்துருக்காங்க. மட்டன், சிக்கன், நாட்டுக்கோழி, மீன் எல்லாத்துக்குமே வந்து கடையில் கிட்டத்தட்ட 100கணக்கான கடைகள் இருக்கு. ஓகே, வீக் டேஸ்ல மட்டும் கிடையாது, எல்லா நாட்களுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து ஐர மீன் வாங்க போறோம். வாங்க. மதுரை ஃபேமஸான ஐர மீன், விரால் மீன், ஒரிஜினல் நாட்டு விரால் ஐர மீன் கிடைக்கும். வாங்க வாங்க. ஸோ நம்ம மீனில் வந்து 3 ஒமேகா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஒமேகா 3 கேள்விப்பட்டிருப்போம். இதில் ஒமேகா 6 வரையும் இருக்குது. ஸோ அப்படிங்கிறதுல மற்ற மீனோட இதில் அதிகமான மருத்துவங்களும் இருக்குது. ஸோ இது வந்து ருசிக்காக மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்காகவும் இதை எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஐர மீன் எப்படி எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? எப்படி அது ஐர மீன் வந்து இங்கே வந்து கிலோ கணக்கெல்லாம் கிடையாது சார். மற்ற மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ, 1 கிலோ, 2 கிலோ கொடுப்பாங்க. இது படி கணக்கு தான். படி காப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபா, 900 ரூபா வரும். இது நம்ம ஐர மீன், நாட்டு மீன் நம்ம மதுரையில் மட்டும்தான் அதிகமாக கிடைக்கும். வெளியூர்ல இருந்து, வெளிநாட்டுல இருந்து எங்க இருந்து வந்தாலும் இந்த ஐர மீன் தான் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. ஐர மீன் வந்து ரொம்ப ருசியா இருக்கும். நம்ம மதுரை மண் மணக்கும். அவ்வளோ மருத்துவ குணமாஞ்சது இந்த ஐர மீன். மீன்லேயே வந்து காஸ்ட்லியான மீன் நம்ம ஐர மீன் மட்டும்தான் அதிகமாக வந்து நம்ம மதுரையில் கிடைக்கும். அதுவும் நம்ம குறிப்பாக நம்ம நெல்பேட்டை மீன் மார்க்கெட்டில் எங்கே சுற்றி வந்தாலும் நம்ம கிடைக்கும், எங்கேயுமே கிடைக்கும். மீனில் கிடைக்காத மீனில் கம்மா மீன், கடல் மீன் எல்லாமே கிடைக்கும் சார். விரால் மீனா நிறைய இருக்கு. பயங்கரமாக இருக்கும் சார். நீங்கள் இங்கே தான் வருமா? ஆமாம் சார், இங்கே தான் சார். இந்த கடை தான் வாங்குறோம். சரி, வாங்க போகலாம். ஐர மீன் வாங்கியாச்சு. மீன் அப்படியே துடிக்குது, அப்படியே விட்டாரு. வீட்டுக்கு கூட இப்பெல்லாம் வாங்கிருக்க மாட்டீங்க. இது புது அனுபவம். மீன் மார்க்கெட் சார் இதா? ஆமா சார். கம்மா மீன், கடல் மீன், ஓகே, ராட்டு, நண்டு சகலமும் இங்க கிடைக்கும். ஆமா. சரி, ஓகே. மீன் வாங்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அடுத்தது? ஸோ இந்த ஐர மீன் ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐர மீன் நம்ம உயிரோட வாங்கிட்டு வரோம். நம்ம ஸோ அதை வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பாத்திரத்தில் அந்த ஐர மீன் அப்படியே தண்ணியோடு கொட்டிட்டு நல்லா ஒரு கை அளவுக்கு நல்ல கல்லுப்பு போட்டுட்டு ஒரு 2 காய் தேங்காய் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பால் ஊற்றுறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உயிரோடு இருக்கிற மீன் வந்து அது இறந்ததுக்கப்புறம் அதில் உள்ள கசடுகள்லாம் வெளியில் வர்றதுக்காகவும், 2வது அந்த தேங்காய் பால் போடல அந்த மீன் அந்த தேங்காய் பால் இன்டேக் எடுக்கையில் நம்ம சமைக்கையிலையும் அது ஒரு நல்ல ஒரு சுவை கொடுக்கும் அந்த தேங்காய் பால். ஸோ அதுக்காக இந்த இது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சிடறோம். நம்ம அடுத்து மசாலாவை ரெடி பண்ணிட்டு அப்படியே மீன் குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சோம் சார். பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் சொல்றீங்களா? தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் சார். பார்த்துலாம். சரி, ஓகே. ஐர மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த மீன் குழம்புக்கு நம்ம ஐர மீன் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காப்படி எடுத்திருக்கோம். ஸோ ஒரு காப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 350 கிராம் நான் வெயிட் கணக்கில் வரும். ஸோ 2 காப்படிங்கில் ஒரு 700லேருந்து ஒரு 3/4 கிலோ. ஸோ இதுக்கு வந்து நம்ம நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் வந்து 1/2 கிலோ போடுறோம். நம்ம தக்காளி வந்து நல்ல நாட்டு தக்காளி ஒரு 1/4 கிலோ, பச்சை மிளகா ஒரு 7லேருந்து ஒரு 8 பச்சை மிளகா, பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா தோல் உரிச்ச பூண்டு வந்து ஒரு 100 கிராம், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன், மல்லித்தூள் தனியாத்தூள் வந்து ஒரு 4 டீஸ்பூன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு தூளே நம்ம தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 5 டீஸ்பூன்லேருந்து ஒரு 6 டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். நம்ம மீன் குழம்பு தேவையான புளி வந்து ஒரு 100 கிராம் அது தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் புளி சேர்க்குறதுக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த மீன் குழம்பு முடிஞ்சு நம்ம இறக்கையில் ஒரு சும்மா ஒரு 4 துண்டு நல்லா ஒரு கிளிமூக்கு மாங்காய் அந்த மாதிரி மாங்காய் போட்டால் இன்னும் உங்களுக்கு அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு கல் உப்பு,
தாளிப்புக்கு வெந்தயம் சும்மா ஒரு 4 விரல் அளவுக்கு, அதே போல் கடுகு உளுந்து ஒரு 4 விரல் அளவுக்கு, கருவேப்பிலை ஒரு சும்மா ஒரு கையளவு. ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் வந்து ஒரு 2 தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். இது காரடியான நல்லெண்ணெய் ஒரு 1/4 லிட்டர். நம்ம மதுரை ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் மட்டும் கிடையாது, விளக்கெண்ணையே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு 2 டீஸ்பூன், அதோட மனமும் ஒரு சுவையும் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான பிறகு சொல்லிட்டீங்க. ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ நம்ம கடாயை ஏற்றி நம்ம வந்து காரடியான நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம அந்த மசாலாவை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவை. சரி, ஓகே, டன். இந்தாங்க. சார் நல்லெண்ணெய் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம், ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணோம்னா அந்த மனம் வந்து இன்னும் ஒரு படி அந்த மீன் குழம்போட சுவையை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். மீன் குழம்புக்கு வந்து அதாவது புளி சார்ந்த எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. ஏன்னா அது கொடுக்குற டேஸ்ட் வந்து வேறு. சார் ஃபஸ்ட்டு கடுகு உளுந்து போடுறோம். சரி, டன். இதுக்கப்புறம் வெந்தயம் சார். ஓகே, கடுகு கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வர டைமில் வெந்தயத்தை போடுறோம். வெந்தயம் அதான் அந்த ஒரு புளிப்புக்கும் அந்த துவர்ப்பு தன்மை இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதில் குளிர்ச்சியும் இருக்குது இதில். அதனால் சொல்கிறது ஒரு சமையலுக்கும் ஒரு பொருள் வந்து கனெக்டிங்கில் இருக்குது. சரிங்களா? ஓகே சார். இதுக்கப்புறம் இதுக்கடுத்து வெங்காயம் சார். நல்லா சின்ன வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஆமாம் சார், சின்ன வெங்காயம் தான் சார் டேஸ்ட்டு. சரி, நான் கேட்குறேன், சின்ன வெங்காயம் டேஸ்ட் எனக்கு நல்லா ப்ராப்பராக சொல்லி தரீங்க. சரிங்க சார். இப்போ ஒரு பல்காக வந்து நீங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷனில் வந்து ஒரு 1000 பேருக்கு பண்ணுறீங்கன்னா வேறு வழியே இல்லை சார், சின்ன வெங்காயம் தான் சார் போடணும். அப்படி ஏன்னா இப்போ பெரிய வெங்காயத்தில் வந்து சார் ஒரு ஸ்வீட் ஒரு இனிப்பு தன்மை இருக்குது சார். ஓகே. ஸோ அப்படி இந்த சின்ன வெங்காயம் தான் அந்த காட்டும் அந்த டேஸ்ட்டு. ஓகே. பெரிய வெங்காயம் மற்ற தாளிப்பு சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து குழம்பு இந்த மாதிரி கிரேவி ஐட்டுக்குலாம் வந்து நம்ம பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண முடியாது சார். ஓகே, அதனால தான். சரி, ஓகே. சார் அந்த வெங்காயம் வந்து ரொம்ப சேவக்கூடாது சார், ரொம்ப இது பண்ணிடக்கூடாது. நம்ம பேஸ்ட் மாதிரி இந்த மீன் தொக்கு மாதிரி ஆயிடும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம லைட்டாக செவந்தோடனே அடுத்து தக்காளி அடுத்து போயிடலாம். இந்த கண்ணாடி பக்கம் சொல்லலாம். கண்ணாடி பக்கம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா போட்டு. ஆமாம், போட்டுடலாம். சரி, ஓகே, டன். போதில்ல? ஓ சார். ஓகே, டன். இதுக்கப்புறம் சார் அடுத்து பூண்டு சார் நம்ம இடித்து வச்சுருக்கோம், அரைச்சி வைக்கல. பூண்டு கருவேப்பிலை போட்டுருவீங்களே? ஆமாம் சார். கருவேப்பிலை சும்மா ஒரு கையளவுக்கு. சரி, ஓகே. ஓகே, பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கோம் சார். ஓகே. நம்ம அரைக்கல. இப்போ இந்த வெங்காயம் இந்த பூண்டு போட்டிருக்கோம், அப்புறம் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ லைட்டாக வதங்கணும்ல? கண்ணாடி பக்கம் சார். அந்த பக்கம் அந்த பேர் காமிக்கிறீங்களா? கண்டிப்பாக சார், அந்த காட்டுறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்த பொருள் போடுறேன். சரிங்க சார், சரிங்க. ஏன்னா வீட்டில் சமைக்கும் போது உங்கள் ஊர் சமையல் தேடி வந்திருக்கேன். கண்டிப்பாக. எனக்கு மேலே விளக்கெண்ணெய் ஊற்றிலாம் நான் வந்து லாஸ்ட்டாக சமைச்சதே இல்லை. சரிங்க சார். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக நீங்கள் மற்ற மீன் குழம்பு சாப்பிட்ருக்கீங்க, இதையும் சாப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு நீங்கள் டிஃபரன்ஸ் சொல்லுங்கள். ஓகே. அந்த பழம் வந்துருச்சு சார், பாருங்க. ஓகே, இது போதுமா? போதும் சார், போதும் சார். அப்போ தக்காளி போடலாமா? போட்டுடலாம் சார். இந்தாங்க, நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கீங்களே. குழம்பு கொதி வர நல்லா கரைஞ்சிடும் சார். ஓகே. அப்போ அந்த வெந்த பிறகு 1-2 முழுசாக இருந்தாலும் சாப்பிட்றது நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். 1-2 முழுசாக சாப்பிட்றது நல்லா இருக்கும். ஆமாம் சார். ஃபைன். ஓகே, இப்போ தக்காளி போட்டிருக்கோம். ஆமாம் சார். இப்போ போட்ட உடனே மசாலா போடுறோமா இல்லை கொஞ்சம் ஆகணுமா? இல்லை சார், மசாலா இப்போ தக்காளி போட்டு வாங்கிடுச்சு சார். நம்ம கொதியிலே நல்லா இதாகிடும், எல்லாம் தக்காளிலாம் கரைஞ்சிடும். இப்போ நம்ம மசாலா நம்ம போட்டுடலாம் சார். மஞ்சள் தூள் சும்மா நீங்கள் ஸ்பூன் கணக்கில் போட்டிங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கணக்கு. ஓகே. ஓகே, இதுக்கப்புறம் மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து ஒரு 2-2 1/2 டீஸ்பூன். ஓகே. அதுக்கப்புறம் மல்லித்தூள். ஆமாம் சார். என்னங்க இது இருக்குது. மல்லித்தூள் போட்டாச்சு. இப்போ வந்து குழம்பு பொடி. ஓகே. இந்த மீன் குழம்பு பொடி இது என்னென்ன போட்டு அரைச்சி வச்சிருக்கீங்க? சார் இந்த மீன் குழம்பு பொடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரமிளகா, குண்டு மல்லி, மிளகு, சீரகம், வெந்தயம், விரலி மஞ்சள் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம். இது டீட்டெயிலாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம இந்த குழம்பு பொடி எப்படி பண்ணுறேன்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். கண்டிப்பாக நான் கேட்கறது சொல்கிறாரு பாருங்க அவர். ஸோ இப்போ வீட்டில் இருக்க குழம்பு தூள் வச்சுருவோம், யூஸ் பண்ணலாம்ல? பண்ணலாம் சார், பண்ணலாம். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு தூள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபைன். ஓகே. அந்த மசாலா போட்ட உடனே பாருங்களேன், அந்த வெங்காயம், அந்த பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் முழுசாக அப்படியே அடிச்சிருச்சேன். ஆமாம் சார். கலரே பாருங்க சார், எப்படி நல்லா மாறிடுச்சு பாருங்க, ஒரு கோல்டன் கலரில் அப்படியே. நைஸ். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ 2 கல் உப்பு மட்டும் சும்மா இப்போதைக்கு சேர்த்துட்டு அப்புறமா தேவையானது அப்புறமா சேர்த்துக்கிறோம் சார். சரி, ஓகே, டன். தண்ணி வேணுமா இப்போ? ஆமாம் சார், லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறோம் சார். இந்தாங்க. ஸோ இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை நம்ம அதில் ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். சரி, டன்.
சார் இப்போ நல்லா நம்ம போட்டு எல்லாம் வெங்காயம் மசாலாலாம் ரெடி பண்ணி இதாகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு புளி தண்ணி ஊற்ற போகிறோம். ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த மீன் வந்து கழுவி ரெடியாக வந்துருச்சு, அது பாருங்கள் சார். சரி ஓகே, ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. ஓகே. பட் இந்த மீன் இப்போ போட்டுறக்கூடாது சார், நம்ம கடைசியாக தான் போடுறோம். நம்ம ஏன்னா மீன் பஞ்சு போல. ஆமாம், இப்போ போட்டோம்னா ஒன்றுமே இருக்காது. ஆமாம். சரி புளி தண்ணி ஊற்றலாமா? ஊற்றலாம் சார். சரி, நீங்கள் இந்த புளி யூஸ் பண்ணும்போது இதில் வந்து நீங்கள் பர்டிகுலராக அந்த புது புளி பழைய புளி எல்லாம் இருக்காங்க? இது புது புளி கிடையாது சார், ரொம்ப பழைய புளி கிடையாது, ஒரு நடுநிலையான புளி இது. ஓகே. நடுநிலை புளி சார். இப்போ புளி தண்ணி ஊற்றி நல்லா திரும்ப கொதிக்க வரும். ஸோ அது நல்லா கொதிக்கல இந்த வெங்காயம் தக்காளி இன்னும் நல்லா வெந்து சரியாகும். சரி ஓகே. ஸோ கருப்பு புளிங்கிறது ரொம்ப பயங்கர புளிப்பாக இருக்கும். ரெண்டாவது குழம்பு பார்த்தீங்கன்னா கண்ணக்கரையில் டார்க்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வேணாம் அப்படிங்கிறது மண்டபத்தில் ஒத்துக்க மாட்டாங்க. ஆமாம், அதனால கொஞ்சம் அந்த அந்த ரெட்டிஷோடு கலந்த மாதிரி ஒரு ப்ரௌன் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த கலர் பார்க்குறதுக்கு நல்ல பார்வையாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப பழைய புளி போடலை. அதே போல் அந்த புளியோட அந்த கொஞ்சம் மேட்சப் பண்ணுறதுக்கு மாங்காய் இங்கே வச்சுருக்கோம் நம்ம. ஓகே. ஸோ அந்த மாங்காய் போடல பழைய புளிக்கு நம்ம போடுற அந்த புளிப்பு தன்மை இதில் கிடச்சிடும் அந்த மாங்காயில். சரிங்களா சார்? பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டுருங்க, சின்ன பீஸாக போனால் காணாம போய்டும். ஆமாம், கரைஞ்சிடும் சார், கரைஞ்சிடும் சார். நல்லா இருக்கும் சார். இதோட மாங்காய் அந்த ஃப்ளேவர் அந்த புளிப்பு தன்மை இதுலேயும் புளிப்பு சேரல. ஓகே. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அந்த பழைய புளி போட்ட அந்த புளிப்பு கிடைச்சிடும் அதில். ஓகே. மாங்காய் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் மாங்காயில் புளிப்பு தன்மை அதிகமாகனா புளி கம்மி பண்ணிக்கிங்க, அதான் விஷயம். ஆமாம் சார். நல்லா பெரிய பெரிய பீஸு. சரி ஓகே, ஒரு 10 நிமிஷம் ஒதுங்கி நினைக்கிறேன். ஆமாம் சார், 10 நிமிஷம் சார். சைடில் தேங்காய் அரைச்சலாமா? அரைச்சிடலாம் சார். தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடலாம். தேங்காய் அரைக்கிற பக்கம் எப்படி? தேங்காய் வந்து சார் நல்லா பேஸ்ட் மாதிரி மை போல் அரைச்சிடணும் சார். மை போல் அந்த திரளாக தெரியக்கூடாது குழம்புல. சில பேர் தேங்காய் பால் எடுத்து ஊற்றுவாங்க, நம்ம வந்து தேங்காயோட நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம். எனக்கு கொஞ்சம் குழம்புக்கு தன்மையும் கிடைக்கும் நமக்கு. சரி டன். சார் இப்போ நல்லா கொதி வந்துச்சு சார். கொதி வந்தது பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசம் பூரா நல்லா போய் முதல்ல தண்ணியாக இருந்துச்சு நம்ம ஊற்றையில், புளி தண்ணி ஊற்றையில். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக குழகுழப்பு, அந்த கெட்டித்தன்மை நல்ல குழகுழப்பாக இருக்குது. சரி, அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டில் கொஞ்சோண்டு சோம்பு மட்டும் கொஞ்சம் அந்த மணத்துக்காண்டி சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம அதை போட போகிறோம். நம்ம சோம்பு சேர்ப்பீங்களா நீங்கள்? ஆமாம் சார், தேங்காய் அரைக்கையில் கொஞ்சோண்டு சோம்பு. ஓகே, நைஸாக இருக்கும். ஃபைன். ஓகே. இப்போ தேங்காய் பேஸ்ட்டு போட்டாச்சு சார். நம்ம இப்போ திரும்ப அந்த ஒரு நல்லா கொதி வரணும். எப்படி நம்ம புளி தண்ணி ஊற்றினா ஒரு நல்ல கொதி வந்துச்சோ அதே மாதிரி தேங்காய் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படியே நம்ம ஐர மீனை போட்டு அப்படியே இறக்கிடலாம். குழம்பு ரெடி. ஆமாம் சார். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 95% ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க ஐர மீன் மட்டும் தான் போட போகிறோம். ஸோ அதை நல்லா கொதிக்கிட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா கொதிச்சிருக்கு. ஆமாம் சார், நல்லா கொதிச்சு அந்த குழம்பே நல்லா வத்திருச்சு. ஓகே. அந்த குழம்போட கலர்லாம் பார்த்தீங்களா சார், நல்லா அந்த கலர்லாம் மாறிடுச்சு. அந்த கிரேவி பார்த்தீங்கன்னா அந்த பக்குவம் வந்து நல்லாவே வந்து நல்லா மாங்காவுமே நம்ம போட்ட மாங்காய் நல்லா கரைஞ்சி இந்த பாத்தில் இருந்தால் நல்லா இருக்கும் சார். இப்போ நம்மளை சிம்மில் வச்சு இந்த ஐர மீனை உள்ளே போடுறோம் நம்ம. சரி ஓகே. அந்த மீன் போடும்போது பாருங்க அப்படியே ஒரு உதிரியாக போடுறாரு. சமைச்சு பழக்கம். நீங்கள் கல்யாண மண்டபத்தில் எத்தனை பேருக்குலாம் பண்ணுவீங்க இதெல்லாம்? சார் ஐர மீன் குழம்பா சார்? சார் இதுவரையும் ஒரு 2500 பேர் பண்ணியிருக்கோம் சார். நம்ம 2500 பேர் பண்ணியிருக்கோம். ஓகே டன். அவ்வளோ சார், எல்லா மீன் போட்டாச்சு. ஓகே. ஆமாம் சார், இது ரொம்ப கிண்டக்கூடாது சார். ரொம்ப கிண்டா அந்த மீன் உடைய ஆரம்பிச்சிடும். லைட்டாக பொத்துனாப்பில் கிண்டிட்டு அப்படியே ஒரு வேக்காடு நம்ம ஒரு கொதி வரவே விட்டுடலாம். ஓகே டன். இப்போ கொத்தமல்லி போடலாமா இதில்? போடலாம் சார், கண்டிப்பாக போடணும் சார். நம்ம ஐட்டம் ஆச்சு. லாஸ்ட்டாக அந்த கொத்தமல்லி நீங்களே போடுங்க. நீங்களே போடு. லாஸ்ட் நான் தான் கம்ப்ளீட் பண்ணுறேன். சூப்பர் சார். என் சமையல் நான் தாங்க பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சார், நீங்கள் இருக்க தெரியும் நான் பண்ணுறேன். நான் உண்மையை சொல்லணும்னா சில பேர் வந்து முள்ளா இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஆனால் இது முள்ளாலாம் இருக்காது. முறுக்கு மாதிரி சாப்பிடலாம் சார். சாப்பிடலாம். எப்படி? முறுக்கு மாதிரி சார். முறுக்கு மாதிரியா? முறுக்கு மாதிரி நல்லா, அது ஒரு கொஞ்சம் அந்த முள்ளோட சாப்பிடல நல்லா அந்த முறுக்கு சாப்பிட்டு. போதுமா இது ரெடியானது? அவ்வளோ சார், போதும் சார். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். விளக்கெண்ணெய் சார் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. போதுமா இது? போதும் சார், போதும் சார். ஓகே. நான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கடைசியாக ஊற்றி தான் கம்ப்ளீட் பண்ணி சாப்பிட்றேன். ஃபர்ஸ்ட் டைம் விளக்கெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றேன். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். டேஸ்ட் பார்த்தலாமா? பார்த்தலாம் சார். ஆஹா. சரி, மாங்காவோட வந்துருக்கு சார் உங்களுக்கு. மாங்காய் அந்த ஒரு மாங்காய் குழம்பு கிட்ட வரும்போது நல்லா வாசம். ஆனால் இந்த குழம்புலாம் வந்து நாளைக்கு வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இன்னும் 4 ஆக சுவை கூடிக்கிட்டே இருக்கும் சார். சுவை கூடும். சாப்பிட்டு வந்துடுமா?
சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் ஒரு மீனை சாப்பிட்றேன். சாப்பிடுங்க சார். ஐர மீன். அவர் சொன்ன மாதிரியே மீன் வந்து கடிக்கும் போது முறுக்கு முறுக்கு மாதிரி ஆமாம் இருக்கு. சார், அவங்க அப்படி தான் அந்த சின்ன சின்ன முள் இருக்குல்ல, ஆமாம் சார். குழந்தை கூட சாப்பிடலாம் சார், முள் சிக்க பயப்பட தேவையில்லை. ஆமாம், பயமே இல்லை. பயமே இல்லை. பெரிய மீன் நம்ம சாப்பிட்டோம்னா முள் சிக்கிக்கிறோம், குழந்தைங்க சாப்பிட தெரியாமல் மாட்டிக்கிறோம், நம்ம பயப்படலாம். இதை அப்படியே நம்ம கடிச்சு சாப்பிட்றலாம். ஒரு சின்ன அங்கங்கே சின்ன சின்ன முள்ளாக இருக்கும், மெலிசாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கடிச்சு சாப்பிடும்போது அவர் சொல்கிற மாதிரி முறுக்கு மாதிரி தான் இருக்குது. இந்த நேரம் முறுக்கு மாதிரி சொல்கிறா சொல்லி யோசிச்சு நான் தப்பாக சொல்லிட்டாங்க, ஆனால் கரெக்டாக சொல்கிறீங்க. அனுபவம் அதான் சொல்கிறீங்க. ஆமாம் சார். நல்லா மீன் குழம்பு. இந்த மீன் குழம்புலாம் சுடு சுட ஊற்றி சாப்பிடணும். அந்த விளக்கெண்ணெய் ஊற்றும் போது அந்த வாசம் அதிகமாக தெரியல, ஆனால் சம்திங் ஏதோ ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க அப்படி தெரியுது எனக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றவங்களுக்கும் சொல்லாமல் இருந்தால் தெரியாது. ஆனால் சொன்ன பிறகு இருக்கு. மற்ற மீன் குழம்புக்கும் இந்த ஐர மீன் குழம்புக்கும் உங்களுக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ் தெரியுது? நீங்கள் சொல்கிற மாதிரி நறுக்கிறது கடிக்கிற மாதிரி பக்கம் இருக்குது. அந்த புளிப்பு தன்மை, காரத்தன்மை, இது வாசம் கொஞ்சம் சுவையை குழம்போட சுவையை தூக்கி விட்டு. வெரி குட். ரொம்ப பிடிச்சி. தேங்க்யூ சார். எனக்கு ஒரு நம்பர் கொடுங்க. நம்ம நீ வேலைவன் கேட்டீங்களா? நம்ம செஞ்சு கொஞ்சம் நகரங்க தட்டு வருது. சாப்பிட விட மாட்டீங்களே நீங்கள். கேமராமேன் எல்லாமே நல்லா சுட சுட செஞ்சு கொடுக்குறாங்க, சாப்பிட விட மாட்டீங்களே. நல்லா செஞ்சு கொடுத்துருக்கீங்க, சூடாக சாப்பிட்டு இருக்கேன். நடுவில் வந்து இது மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி சாப்பிட்டு போங்க. அப்புறம் கூட நான் நம்பர் கொடுத்துருக்கேன். இல்லை கொடுத்துருக்கு, வேலையை முடிச்சிடலாம். சரிங்க சார், சரிங்க சார். தேங்க்யூ சார். பாவம் அவங்களும் சாப்பிடணும்ல. கண்டிப்பாக. ஸோ இந்த ஐர மீன் குழம்பு சாரும் சாப்பிட்டு பார்த்தாங்க. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து நீங்கள் மற்ற மீன் குழம்புக்கும், நெய் மீன் குழம்பு, விரால் மீன் குழம்பு, சங்கரா மீன் குழம்பு, இந்த மற்ற மீன் குழம்போட இந்த மீன் குழம்பு டேஸ்ட் ரொம்ப அபரிதமாக இருக்கும். இந்த செய்முறை செஞ்சு பார்த்துட்டு நாங்கள் வச்ச மீன் குழம்பு மாதிரி சார் சொன்ன மாதிரி கமெண்ட் வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு சொல்லுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 9842373007. வேலவன் கேட்ரிங், மதுரை. எந்த ஆடுனாலும் எந்த ஊர்னாலும் கூப்பிடுங்க. அது உங்கள் வீட்டு விசேஷம் இல்லை, எங்கள் வீட்டு விசேஷமாக நாங்கள் பண்ணித்தரோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். சாப்பிட விட மாட்டாங்க. சாப்பிடுங்க சார். நீங்கள் சாப்பிடுங்க சார். அவங்களே அனுப்பிச்சு சொல்கிறாங்க. இல்லை சார், அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் அவங்கள சாப்பிட விட நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு ஒரு வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி வச்சிருக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.